இவருக்கு உடம்புல ஒரு சிலிர்ப்பு உண்டாகுது. சத்தியமாக சொல்கிறேன், நான் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே அந்த கோயிலில் போகும்போது எனக்கு அந்த சிலிர்ப்பு ஏற்பட்டது. இப்போ போனாலும் ஏற்படும். யார் பல பேர் சொல்லியிருக்காங்க, அந்த பர்டிகுலராக அந்த அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது அந்த சிலிர்ப்பு உண்டாகுது. அது என்னன்னு தெரியல. கீழே 16 சித்தர்கள் ஜீவசமாதியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ புராண காலத்தோடு தொடர்புடையது அந்த கோயில். அந்த சிலிர்ப்பு ஏற்பட்ட உடனே பல்லக்கு இறக்க சொல்கிறார். இந்த இடத்துல ஏதோ இதை சுற்றுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, தேடி பாருங்க அப்படின்னு சொன்னால் வீரர்கள் வந்துட்டு தேடுறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், சத்தம் போடுறாரு, இங்கே ஒரு சிவன் சிலை இருக்குன்றார். ஒரு பல்லக்கை விட்டு இறங்கி ஓடி போய் பார்த்தாருன்னா சிவனை பார்க்குறாரு. இப்போ சிவனை கட்டிக்கிட்டு அவர் கதறார். மிகப்பெரிய சிவபக்தர் இவர், அந்த மேஸ்தி மொய்தே. கொஞ்சம் பாழடைஞ்ச நிலையில் கோயிலும் இருக்குது, பாழடைஞ்ச நிலையில் இருக்குது. அங்கே ஒரு கல்வெட்டை பார்க்குறார். அந்த கல்வெட்டு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மொழியில் இருக்க, அதற்கென்று ஒரு நிபுணரை வரவழைத்து எப்படியோ படித்து அறகுறையாக புரிஞ்சுக்கிறார். என்ன அதில் எழுதியிருக்குன்னு சொன்னால், இது சித்திரகுப்தனுக்கு சாப நிவர்த்தி கொடுத்த ஈஸ்வரன் இவர். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்திலிருந்து ஒரு பெரிய வைரக்கல் ஒன்று, அதை இந்திரன் யமதர்மனுக்கு பரிசாக கொடுத்ததாகவும், அதனுடைய அழகுல மயங்கிய யமதர்மன் அதை தன்னுடைய அந்த கிரீடத்தில் நடுவாந்தரமாக அதை பதிக்கை செய்து முதல் நாள் அணிந்து கொண்டு எங்கே வர்றான், சபைக்கு வரான். அவசரமாக இன்னைக்கு நான் நாளைக்கே இதை அணிஞ்சிக்கிட்டு போகணும், கரெக்டாக பண்ணுன்னு சொல்லி அவசரம் பண்ண சொல்லும்போது அவசரம் பண்ணதுனால அது முழுமை பெறலை. உள்ள ஏதோ லேசாக ஆடிக்கிட்டு இருந்திருக்கு, அதை கவனிக்காமல் தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டான். இவன் மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது அது எப்படியோ கழண்டு கீழே விழுது. சித்திரகுப்தன் பார்க்குறான். பார்த்தோன்னே அந்த ஒளியில் இவன் மயங்கி டக்குன்னு இதை எடுத்துட்டான். எடுத்து இடுப்புள்ள முடி போட்டான். இவன் போய் சிம்மாசனத்தில் உட்காந்தான். அது யமதர்மன். பின்னாடி நடந்ததெல்லாம் அவனுக்கு அவன் நாலேஜுக்கு புரியாமையாக இருக்கும். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் போகிறான். போய் உட்காந்தோடனே